2 பேருக்கு மத்தியில தான் போட்டியே. ஒண்ணு அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்க, இன்னொன்னு அரசியலோட அடிப்படை கூட தெரியாம சினிமா மட்டுமே உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள், இந்த 2 பேருக்கு மத்தியில சினிமா மட்டுமே எனக்கு உலகம் நினைச்சிருந்தாங்களே, அவங்க இன்னைக்கு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு, இந்த தமிழர்கள் போவாங்களா அப்படின்னு நம்மளாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எனக்கு அந்த வேட்பாளர் யாரு தெரியாது, எனக்கான கொள்கை என்னன்னு தெரியாது, நான் யாரை தேர்ந்தெடுப்பேன், அவர் எப்படியாப்பட்ட ஆட்சி செய்வாரு, எதுவுமே எனக்கு தேவையில்ல. அவர் ஒரு சினிமா நடிகர், சினிமாவில் ஒரு நல்ல டான்ஸ் ஆடினாரு, ஃபைட் போட்டாரு, இதுக்காக நான் ஒருத்தரை ஓட்டு போடுறேன்னு சொல்றதை விட, இதை விட நம்மளாம் எந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். தமிழர்கள் இந்த அளவுக்கா கல்வி அறிவு இல்லாம, அப்போ இதுல என்னன்னா படித்தவர்களும் நிறைய பேர் அந்த நிலைமையில இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அப்போ படிப்புக்கோ பகுத்தறிவுக்கோ இங்க வித்தியாசம் இல்ல, படிப்பு என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு அப்படின்னு இந்த இடத்துல தெல்ல தெளிவா புரியப்பட்ட ஒரு நாள். இத்தனை நாளா வடக்கன்களை நம்ம கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தோம். வடக்கன்கள் சிந்திச்சு ஓட்டு போட மாட்டீங்களாடா, மதம் மதம் சொல்லி மதத்தை காட்டினாலே ஓட்டு போட்டுருவீங்களாடா, ஏன்டா அப்படி மதத்தை பாட்டு ஓட்டு போடுறீங்க, அறிவில்லையடா உங்களுக்கு சொல்லி வடக்கன்களை கேலி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க அதே தானே நடக்கு. அங்க மதத்தை காட்டி நடந்தது, இங்க சினிமாவை காட்டி நடந்திருக்குது. ஒரு சினிமா நடிகர் அப்படின்றத தவிர வேற என்ன காரணம் சொல்லுங்க? இத்தனை பேர் எங்க வாக்களிச்சிருக்காங்க, கேட்ட எல்லாருமே சொல்ற ஒரு காரணம், நான் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நான் மாற்றத்திற்கு ஓட்டு போட்டிருக்கேன். மாற்றம் 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 சொன்னாங்களே, ஏப்பா நீ சொல்ற மாற்றத்துக்கு தகுதியான நபர் அவர்தானா? அதை கொஞ்சமாச்சும் யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. நான் மாற்றத்துக்கு ஓட்டு போடுறீங்க, அந்த மாற்றத்தால் அவர் என்ன செய்ய முடியும்? ஊழலுக்கு எதிராக வந்து நிப்பேன்னு சொல்றாரு, அவர் கட்சியிலே சீட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது, அந்த ஊழலை தவிர்க்க முடியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நான் தவிர்ப்பேன் அப்படிங்கிறாரு, பெண்கள் வழக்கில் பாலியல் குற்றங்களில் கைது செய்யப்பட்ட பல நபர்களுக்கு அங்க சீட்டு கொடுக்கப்பட்டது, அங்க பாலியல் வழக்குகளை கையாள முடியல. இப்படி எல்லாமே அங்க ஒரு விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா அவர் தான் எனக்கு மாற்றம், என்னன்னா ஒரு சினிமாவில் நான் பார்த்திருக்கிறேன், அதனால எனக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம மக்கள் இருக்கிறாங்களே. இது இப்படியே தொடர்ந்தால் அடுத்த 5 வருஷம் என்ன ஆகுமோ, இந்த தமிழ்நாட்டோட நிலைமை அடுத்த 5 வருஷம் எந்த நிலைமையில போய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சியான நிலைமைக்கு தான் இன்னைக்கு மக்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால என்ன நடந்தாலும் மக்களுடைய கருத்து, மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்ப நிலவரப்படி சரியா மதியம் 2:30 மணி கிட்ட இப்ப நிலவரப்படி தமிழ்நாட்டில் யாராலையும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் பல இடங்கள்ல முன்னிலை இருந்தாலும் அவரால் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாது. இது ஒரு தொங்கு சட்டசபையா தான் அமையும் அப்படிங்கறத இப்ப கலை யதார்த்தமா அமைஞ்சிருக்குது. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன சந்தேகம், ஏதோ ஒரு லிட்டில் பிட் சந்தேகம் அந்த இடத்துல நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த தேர்தல் வரதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, தொங்கு சட்டசபை அமையும், ஹங் அசம்பிளி அமையும் அப்படி சொல்லி தொடர்ந்து இந்த தொங்குன்னு சொல்லி தொங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இப்ப தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்துல வடக்குல இருந்து ராம்விலாஸ் பஸ்வான் இங்க வராரு, தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமையும், அப்படி அமைஞ்சா நாங்க விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தொங்கிட்டு இருக்கும் போது அந்த தொங்கு தான் இன்னைக்கு இங்க அமைஞ்சிருக்குது. இப்ப 2:30 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட விஜயோடைய தாவேகா 100ல இருந்து 104 தொகுதிகளில் அவங்க முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. திமுக 68ல இருந்து 70 தொகுதிகள் வரைக்கும் திமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கூட்டணி 61 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. அப்ப யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்டத்துல இது ஒரு தொங்கு சட்டசபையா தான் அமையும். அப்ப தொங்கு சட்டசபை அமைந்தால், அதாவது ஒரு கட்சி அவங்க தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 இடங்கள்ல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கணும். 118 இடங்களை வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா யாரோட தயவும் தேவையில்ல, அவங்க நேரடியாக ஆட்சி அமைச்சிடலாம். அப்படி அவங்களுக்கு 118 தேவையான அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இப்ப இருக்க சிச்சுவேஷன்லயே தாவேகா ஒரு 100, டிஎம்கே ஒரு 70, அதிமுக ஒரு 60, இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இது என்ன அமையும்னா, ஆளுநர் ஆட்சி அமைக்கிறது கூப்பிடுவாரு. யார் இங்க லீடிங்ல இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு தாவேகா லீடிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது தாவேகாவை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அவங்க ஆட்சி அமைக்கும் போது தன்னுடைய பெரும்பான்மையை அவங்க அங்க நிரூபிச்சாகணும். 118 பெரும்பான்மை. அப்ப அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட பட்சத்துக்கு 2வது இடத்துல யார் இருக்காங்க, 2வது இடத்துல டிஎம்கே இருக்கிறாங்கன்னா டிஎம்கே பெரும்பான்மையை நிரூபிக்க பார்ப்பாங்க. அவங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னும் போது வேற வழி இல்லாம அப்போ முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அவர் முதலிடத்துல அவர் அதிகமான சீட்டுகள் ஜெயிச்சிருக்கிறதால அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். கொடுத்துட்டு 15 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க. இந்த 15 நாள்ல முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க 15 நாளைக்குள்ள உங்களுடைய பெரும்பான்மையை நீங்க நிரூபிச்சிடணும், உங்களுக்கு தேவையான 118 இடங்களை நீங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். அந்த 15 நாளுக்குள்ள அவங்க நிரூபிச்சுட்டாங்கன்னா ஆட்சியை தொடர முடியும். அதாவது யாரோட கூட்டணி தயவால ஆட்சி அவங்களால தொடர முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்படும். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு மறு தேர்தல் நடக்கும். இதுதான் தொங்கு சட்டசபை.
அப்போ தொங்கு சட்டசபைன்னு ஒன்று அமைஞ்சா அது யாராலையுமே ஒரு உறுதியான ஒரு மக்களுக்கு தேவையான எந்த ஒரு ஆட்சியுமே செய்ய முடியாது. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தாவேகா 100 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க வைங்களேன். இப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடிய தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்த முடியுமானா அதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான வாய்ப்புகள் அதுல இருக்குது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முழுக்கவே எனக்கு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சாரு. திமுகவை ஒரு விரோதி மாதிரி மக்கள் மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருந்தாரு. எந்த ஒரு இடத்துலயுமே அதிமுக விஜய் பேசவே இல்லை. திமுகவா தப்பு செய்றாங்க மற்றும் பலரும் தப்பு செய்றாங்க. திமுக ஊழல் கட்சி மற்றும் பலரும் ஊழல் கட்சி. அப்ப அந்த அதிமுகன்ற பெயரை கூட பயன்படுத்தாம அதிமுக ஒரு சேஃப் கார்னர்ல விஜய் வந்து பத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் அதிமுக இவ்வளவு இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னைக்கு மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு சிலர் அதிருப்தியா இருக்காங்களே, அந்த அதிருப்தி கூட அதிமுக மேல இல்ல. பாஜகவுக்கு இந்த அளவுக்கு அவங்க அடிபணிஞ்சோம், அதிமுக மேல அதிருப்தி இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் இந்த சின்ன சின்ன பசங்க மனசுல விதைச்ச அந்த விதை இருக்குல்ல, அது ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குது. அதனால இவங்களுக்குள்ள அந்த கொள்கை பிடிமானம்லாம் இல்ல. அது சும்மா மேடைக்கு மேடை விஜய் பேச முடியும், எனக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. ஆனா ஒரு வாழ்க்கை முழுக்க பேசினது முழுக்க இந்த பிரச்சாரம் முழுக்க பேசினது திமுகவை பத்தி மட்டும்தான் பேசினார் தவிர பாஜகவை பத்தி வாயை திறந்து பேசல. அதிமுகவை பத்தி பேசும்போது மற்றும் பலர் சேலம் பக்கத்துல ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதின்னு கூட வாயில வரல. அந்த எடப்பாடின்ற அந்த தொகுதி பேர் கூட வாயில வரல. சேலம் பக்கத்துல ஒரு தொகுதி எடப்பாடியுடைய தொகுதியில வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தாவேக வேட்பாளர் அங்க ஒரு வேட்பாளருக்கு 10 பேர் ஜாமீன் எழுதி கொடுக்கணும். அந்த 10 பேர்ல 8 பேர் தான் கொடுத்தாங்க. தெரியாதனமா 10 பேருக்கு 8 பேர் எழுதி கொடுத்துட்டோம். அப்புறம் மாற்று வேட்பாளர் அவரோட மனைவி அங்க மாற்று வேட்பாளராக போடுறாங்க. 10 பேருக்கு 7 பேர் தான் ஜாமீன் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்படி சிறுபிள்ளை காரணங்களை கொடுத்து அதிமுகவை இவங்க தொடர்ந்து ஒரு சேஃப் கார்னர்ல கொண்டு வரும்போது இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒன்று அமைஞ்சதுன்னா அது விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறதா இங்க கலை யதார்த்தம். ஆனா இங்க நமக்கு இப்படி அளவுக்கு நடந்ததுக்கு பிறகு, அதாவது இப்போ வந்து களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் 500 வாக்குகள் வித்தியாசத்துல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 12 மணி 11 மணிலாம் திமுக 55 இடங்கள் இருந்தது. இப்ப படிப்படியா திமுக 70 இடங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப 60 தொகுதிகள் கிட்ட 500 வாக்குகள் தான் வித்தியாசமே இருக்குது. இவ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வெறும் 500 வாக்குகள் வித்தியாசத்துல 60 தொகுதிகள் இந்த மாதிரி இருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதி கிட்டத்தட்ட 110 தொகுதிகள் 3000 வாக்கு வித்தியாசம் தான். 3000, 2000, 2500 இப்படி வாக்கு வித்தியாசத்துல 110 தொகுதிகள் இருக்கு. இப்போ வரைக்கும் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளே 2 கோடி வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கு. இன்னும் என்ன வேண்டியது 2.5 கோடி வாக்குகளுக்கு மேல மொத்தம் 4 கோடி 75 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. இன்னும் 2.5 கோடி வாக்குகள் என்ன வேண்டியிருக்குது. அப்போ கள நிலவரம் என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்று மாலை வரைக்கும் இது ஒரு இழுபறியா தான் இருக்கும். ஐபிஎல் மேட்ச்ல டோனி வந்து விளையாடும்போது கடைசி பால் வரைக்கும் ட்விஸ்டா இருக்கும்ல, அப்படி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கறதான் கலை யதார்த்தம். அப்படி தனி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது மட்டுமே இங்க களத்துல நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொள்கையோ வழிகாட்டலோ இவங்களுக்கான நெறிமுறைகளோ எதுவுமே கிடையாது. அப்படி வந்துட்டா அதிமுகவோட விஜய் கூட்டணி அமைச்சு, ஏன்னா இவருக்கு தேவை சிஎம் பதவி. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், இங்க இருக்கக்கூடிய உச்சத்தை கேட்பாரு. நான் தான் உங்களோட அதிக சீட் இருக்கேன், அதனால நான் சிஎம், நீ டெபுட்டி சிஎம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பேரம் நடக்கும். அப்படி நடந்தா தமிழ்நாட்டுக்கு அடுத்த கட்ட பேராபத்து இருக்குது. சாதாரண ஆபத்துலாம் கிடையாது, அது ஒரு பேராபத்து. ஏன் அப்படின்னா டிவிகே ஏடிஎம்கே ஒன்னா கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள பாஜகவும் அங்கம் வகிக்கும். அப்ப பாஜக, அதிமுக, டிவிகே இந்த 3 கூட்டணி சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சியா இருப்பாங்க. எப்படி ஆந்திர பிரதேசத்துல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், பாஜக சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதுக்காக தான் ஆரம்பத்திலிருந்தே காய் நகர்த்தப்பட்டது. விஜயோடைய பிரச்சாரம் முழுக்கவே பவன் கல்யாணோட ஸ்கிரிப்ட் தான். அதே மாதிரி இங்க பிரச்சாரம் நடத்தப்பட்டு அப்ப இங்க அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் போய் அங்கம் வகிச்சாரு அப்படின்னா இங்க என்ன ஆகும்னா இன்னைக்கு பாஜக ஒரு புனிதப்படுத்த கட்சியா மாறி போயிடும். பாஜக ஒரு நார்மலைஸ் பார்ட்டியா இன்னைக்கு மாற்றப்பட்டுரும். அதாவது விஜயோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக தான், மேடையில எங்கேயோ ஒரு இடங்கள்ல பேசினார்ல, இனி அதை பேச மாட்டாரு. பேசுறது முழுக்க திமுகவை எதிர்த்து பேசுவாரு, பாஜகன்ற பெயர் வராது. அப்ப விஜயோட ரசிகர்களுக்கு என்ன ஆகும்னா பாஜக 10 கட்சியில ஒரு 11வது கட்சி அவ்வளவுதான் அப்படின்ற எண்ணம் வருமே தவிர பாஜக ஒரு மதவாத கட்சி, அவங்க சனாதனத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, பாஜக தன்னை தவிர வேற யாருமே இங்க மாநில கட்சிகளை இவங்க வாழ விட மாட்டாங்க, மக்களோட உரிமையை காக்க மாட்டாங்க, இந்த தமிழ்நாட எந்த அளவுக்கு வஞ்சிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அவ்வளவு மோசமான காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லி இந்த எந்த ஒரு புரிதலுமே அந்த பசங்களுக்கு புரியாம பாஜக மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும்.
இந்த ரசிகர்களை நாளைக்கு பாஜக அபிமானிகளா மாற்றி அவங்கள சங்கிகளா மாத்துறது ரொம்பவே ஈஸியான ஒரு காரியம். அதனால விஜய் தனித்து ஆட்சி அமைச்சிட்டா கூட சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் தனிச்சு ஆட்சி அமைச்சிட்டா கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிட்டுலாம். என்ன குடும்பம் தெரியுமா? தூத்துக்குடியில ஸ்ரீநாத்னு சொல்லி விஜயோடைய நண்பர் வேட்டக்காரன் படத்துல அவரெல்லாம் காமெடி நடிகரா போட்டிருப்பாங்க. அவரெல்லாம் காமெடி நடிகர் நினைச்சு அவரே காமெடி பட்டி சிரிச்சிருப்பாப்புல. அப்பேற்பட்ட கொடுமை. அவரெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. ராயபுரம் தொகுதியில விஜய் தாமுன்னு ஒருத்தர், அவர் ரசிகர் மன்றத்துல இருந்த ஒருத்தர், அவரெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆக போறாரு. லெப்ட் பாண்டி இந்த மாதிரியான இவங்க எல்லாம் நாளைக்கு சட்டசபைக்குள்ள போகும்போது அதெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்ப ஏதோ ஒரு வகையில இவங்க தாவேகா வச்ச தனியா ஆட்சி அமைச்சிட்டா கூட அந்த ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாஜக எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஆனா அதிமுக தாவேகா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பாஜக இவங்களோட கூட்டணியில அங்கம் வகிச்சு பாஜகவும் நம்மளுடைய ஒரு ஆளு தான், பாஜகவும் 10 கட்சியில ஒரு 11வது கட்சி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சுத்தமா எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாம போயிடும். அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தோம், தயவு செஞ்சு திரை கவர்ச்சிகளை பார்த்து வாக்களிக்காதீங்க. நீங்க வாக்களிக்கும் போது இந்த மாநிலத்துடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுட்டு வாக்களிக்கணும். நம்ம ஓட்டுடைய பவர் என்ன, எதுக்கு நம்ம வாக்களிக்கிறோம், இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாம நான் என்ன கேட்கிறேன், திமுக இந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்களே, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆட்சி இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி செஞ்சாங்களே இந்தியாவில்? நான் இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஆட்சி யாராலுமே செய்ய முடியாது. அவங்களுடைய ஜிடிபியோட ரேட்ல இருந்து தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியா உயர்த்தினதுல இருந்து எல்லா விஷயங்கள்லுமே தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்க. ஒன்றிய அரசு முறையான நிதி தரல, நீ நிதியே தரலனாலும் இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இதை கொண்டு போனாங்க. இடைநிற்றல், உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் இடைநிற்றல் இந்தியா முழுக்க அதோட ரேஷியோ 27 பாயிண்ட் இருக்கும்போது தமிழ்நாடு 46% கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இடைநிற்றலே எங்களுக்கு கிடையாது, நாங்களாம் பிள்ளைகள் அடுத்தடுத்த கல்விக்கு உயர்த்தி போயிட்டு இருக்கோம். மருத்துவ கட்டமைப்புகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே அப்போல்லா ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி, இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுடைய சர்வாதிகார சட்டங்கள் வழியாவோ டீலிமிட்டேஷனோ இந்தி திணிப்போ மும்மொழி கொள்கையோ எந்த வகையில பாஜக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க நினைச்சாலும், திருப்பரங்குன்ற மாதிரியான கோயில்களை வச்சு இங்க பிரச்சனை பண்ண நினைச்சாலும், எந்த வகையில வந்தாலும் அதுக்கு எதிராக களத்துல போய் நின்னாங்க தெரியுமா திமுக. அந்த ஒரு கொள்கை உறுதி, இந்த கொள்கை உறுதி மாதிரி வேற யாராவது ஒருத்தர் செய்ய முடியுமா? ஒரு பக்கம் கொள்கை உறுதி, இன்னொரு பக்கம் அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மூலமா தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போனாங்க. அப்ப இவ்வளவு அழகான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி எனக்கு வேணாம், இது மாதிரியான ஒரு கொள்கை எனக்கு வேணாம், எனக்கு தேவை சினிமா நடிகர். அந்த சினிமா நடிகருக்காக நான் ஓட்டு போடுவேன். அப்படிங்கும் போது இதோட பிரதிபலன் என்னன்றத மக்கள் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க சந்திச்சுதான் ஆகணும். எந்த ஒரு புரிதலுமே இல்லாம வாக்களிச்சாங்கன்னா அதுக்கான பதில, அதுக்கான எதிர்வினைய மக்கள் கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு கட்சியில இப்போ வரைக்கும் அவங்க கட்சியை முழுமையான கட்டமைப்புகளை கொண்டு வர முடியல. யார் வேட்பாளர், அந்த வேட்பாளர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்ன புகார்கள் வருது, எதையுமே கட்சியே இன்னும் முழுமையா கட்டமைப்புகளை கொண்டு வராதவங்க எப்படி ஆட்சியை கட்டமைப்புகளை கொண்டு வருவாங்க? இது வரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிச்சு 2-2.5 வருஷம் ஆச்சா? இது வரைக்கும் எத்தனை போராட்டம் செஞ்சாங்கன்னு பாருங்க. திமுக மேல குறை சொல்றதுக்காக அஜித்குமாருக்கு சம்பந்தமா ஒரே ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அப்ப இப்பேற்பட்ட நிலைமையில இவங்க எப்படி ஒரு ஆட்சி நடத்துவாங்க? இவர் வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வருவாரா? இப்பவே உன்ன எலெக்ஷனோட ரிசல்ட் வரல, அதுக்குள்ள திருஷா முதல் ஆளா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அடுத்த 5 வருஷம் நம்மளால கடந்து போனோம். அப்ப எந்த ஒரு புரிந்துணர்வோ படிப்பறிவோ பகுத்தறிவோ இல்லாம நீ உன் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு வாக்களிச்சா அதோட எதிர்வினையோ அதோட பதிலோ என்னன்றத அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். PS வீரப்பா ஒரு பழைய படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த டைலாக முதல்வன் படத்துல மணிவண்ணனும் சொல்லுவாரு. எந்த ஒரு புரிதலுமே இல்லாம இது மாதிரியான என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், படிப்பறிவு இல்லாம பகுத்தறிவு இல்லாம செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிம்பாரு. அதுதான் நீ நடக்க போகுது. ஆனா உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்டம் இதோட முடியல, இப்பதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னும் வீரியமா செயல்படுவாங்க. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இதெல்லாம் பல இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தவங்க. கலைஞர் தோல்வி அடையும் போது கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, நம்ம மூலியமா பயனடைந்தவர்கள் நமக்கு நன்றியா தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் ஒருபோதும் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதுதான் இந்த அரசியல் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். நம்ம மூலியமா மக்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த மக்கள் எனக்கு தான் நன்றியா இருக்கணும் அப்படின்னு நான் ஒருபோதும் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதுதான் இந்த அரசியல் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம் அப்படின்னு சொன்ன கட்சி திமுக. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியாவே அமைஞ்சாலும் இன்னும் வீரியமா இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னும் துணிஞ்சு அவங்களோட குரல் பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவர் 100 தொகுதிகளை வின்னே பண்ணிட்டாலும்
இது அவருக்கான வெற்றி கிடையாது. அந்த வெற்றி செல்லவே செல்லாது. ஏன்னா அதிமுகவோட தயவுல தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அப்ப தனி பெரும்பான்மையோட விஜய் இங்க ஆட்சி அமைக்கல. அதிமுக யாரோ எந்த பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருந்தீங்களோ, ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொன்னீங்க. அதிமுக ஊழல் நிரூபிக்கப்பட்ட அவங்க கட்சியோடைய தலைவர், அந்த கட்சியோட முதலமைச்சர் ஜெயிலுக்கு போனவங்க, A1 குற்றவாளின்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதா, அந்த கட்சியோட நீ கூட்டணி வைப்பனா அங்கேயே உங்களோட கொள்கை சுத்தமா தோடுபடி ஆகி போச்சு. அங்கேயே உங்களோட கொள்கை என்றது காத்துல பறந்து போச்சு. அப்ப அப்பேற்பட்ட கொள்கையை தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு அடிப்படை விஷயம் இல்லாம இப்படி ஒரு ஆட்சி அமைப்பீங்க. அந்த ஆட்சியில தான் இனி அவங்களுக்கு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்க சந்து பொந்துல எவனோ ஒரு தப்பு பண்ணிட்டு போயிருவான். எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அவன் திமுக காரனுக்கு ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்டா இருப்பான். அதை வச்சுக்கிட்டு திமுக இந்த மாதிரி அராஜகம் செய்கிறது, திமுக இந்த மாதிரி அராஜகம் செஞ்சிச்சிடும். அங்க திமுக ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. உடனடியாக அவன் கையை காலை உடைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி உள்ள தூக்கி போடுவாங்க. ஸ்பாட்ல ஆக்ஷன் எடுக்கப்படும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் எதெல்லாம் நடந்ததோ உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குது. அந்த அளவுக்கு இங்க திமுக ஆட்சியில செயல்பட்டது. ஆனா இவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம், திமுக மேல அந்த குறை இந்த குறை இவ்வளவு சொன்னாங்கல்ல, இனிதான் இவங்களுக்கு ட்விஸ்டே காத்துட்டு இருக்குது. ஏன்னா குற்றங்கள் நடக்காத எந்த ஒரு நாடோ எந்த ஒரு மாநிலமும் கிடையாது. எல்லா இடங்களும் குற்றங்கள் நடக்கிறது இயல்புதான். அந்த மாதிரி இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, இவன் இனி என்ன செய்யணும், இனி விஜயோடைய ஆட்சியில எங்கேயாவது பாலியல் குற்றம் நடந்தா விஜய் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். விஜயோடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விஜயோடைய ஆட்சியில குற்றங்கள் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீ அதுக்கும் பேசணும். ஏன்னா இப்பவே என்ன பண்றாங்க தெரியுமா, எங்க விஜய் அண்ணா வந்துட்டு அடுத்த 10 நாள் ஒயின் ஷாப்ல இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஃபயர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் ஃபர்ஸ்ட் தன்னோட தேர்தல் அறிக்கையில ஒயின் ஷாப்பை இழுத்து மூடுவேன், மதுவிலக்கு இல்லாத தமிழகம் கொண்டு வந்துருவேன், மதுவிலக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு விஜய் எந்த இடத்துலயுமே சொல்லல. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் புரிதலுமே தெரியாது. அதனால எப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை இவங்க செய்ய போறாங்கன்றத தமிழ்நாடு அடுத்த 5 வருஷத்துக்கு பார்க்க தான் போகுது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.